தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. நேயர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் 2025 வருஷத்துக்கு உண்டான ஜூன் மாத ராசி பலன்கள் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். அதாவது விசுவாவசு வருஷம் வைகாசி மாதம் 18ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை முருகப்பெருமானுக்கு உரிய சஷ்டி திதியில் இந்த ஜூன் மாதம் அப்படிங்கிறது பிறகுது. அதாவது குருராஜ யோகம் உள்ள ஒரு மாதம், ரொம்ப அற்புதமான கிரக நிலைகள், அதே மாதிரி செவ்வாய் கேதுவோட இணைய போற ஒரு மாசம். இவ்வளவு முக்கியமான அம்சங்கள் அப்படிங்கிறது இருக்கு. அதாவது சூரியன் கிரகங்களோட ராஜா ரிஷபராசியிலிருந்து 15ஆம் தேதி மிதன ராசிக்கு போய் அங்க இருக்கக்கூடிய குரு பகவானோட இணைகிறார். செவ்வாய் கடகராசியில நீசமடைஞ்சிருந்த அவரு இந்த மாசம் 8ஆம் தேதி பலமடைஞ்சு சிம்மராசிக்கு போறாரு. அங்க போய் ஞான காரகன் விஷமற்ற பாம்பு கேதுவோட இணைகிறார். புதன் ரிஷபராசியில இருந்துட்டு 2ஆம் தேதி மிதன ராசிக்கு போய் குருவோட இணைகிறாரு. 22ஆம் தேதி கடகராசிக்கு போறாரு. சுக்கிர பகவான் மேசராசியில இருக்காரு. 29ஆம் தேதி மாச கடைசியில ரிஷபத்துக்கு போய் ஆட்சி பெற்று உட்கார போறார். குரு பகவான் மிதனத்திலையும் சனி பகவான் மீனராசிலையும் ராகு கும்பராசியில குரு பார்வையோடையும் கேது சிம்மராசிலையும் இருக்காங்க. இந்த கிரக நிலைகள், இந்த குரு ராஜ யோகம், இந்த செவ்வாய் கேதுவோட சேர்க்கை, இது உங்களுக்கு பலனை கொடுக்க போகுதா, பாதிப்பு கொடுக்க போகுதா, என்னென்ன மாதிரியான பலாபலன்கள் கொடுக்க போகுது அப்படிங்கிறத துல்லியமா உங்களுக்கு கொடுக்குறேன். நம்மளோட சேனலை எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஜோதிட தகவல்கள் உங்களுக்கு ரொம்ப துல்லியமா வந்து சேரும். விருச்சிகராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த ஜூன் மாதம் எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, விருச்சிகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கை அப்படிங்கிறது ஒரு நிலையில்லாம ஓடிக்கிட்டு இருக்கு. என்னடா பொழப்பு இது அப்படின்னு சலிச்சுக்கிற மாதிரி தான் இருக்கு அப்படிங்கிற ஒரு மனநிலையோட தான் இந்த மாசத்துக்குள்ளேயே நீங்க வரீங்க. என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு குருவோட ஆதிக்கம் அப்படிங்கிறது ரொம்ப சுமாராகவே இருக்கு. ஏன்னா குரு பகவான் எங்க இருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ராசிக்கு 8வது வீட்டுல அஷ்டமத்துல போய் குரு மாட்டிக்கிட்டார். அப்படிங்கறதால பெரும் பிரச்சனை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பணம் பொருள். என்னடா இது காசு பணமே வரல, என்ன தத்திரியம் முடிச்ச மாதிரி இருக்கு, என்னப்போ எல்லா பேரும் 10 ரூபா காசு வச்சிருக்கான், நம்ம தான் பணத்துக்கு கஷ்டப்படுறோமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு சலிப்பு அப்படிங்கிறது இருக்கும். உழைச்சா கூட பணம் வர மாட்டேங்குது, மாசம் முழுக்க வேலை செய்யறேன், சம்பளம் கூட 10 நாள் தள்ளி தான் கொடுக்குறாங்க, கடுப்பா ஆகுது போ அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனநிலை தான் இருக்கும். கவலைப்படாதீங்க. அதுக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ராசி அதிபதி செவ்வாய் நீசமாகி போயிட்டார். இன்னொரு பக்கம் குரு அஷ்டமத்துல. அப்ப 2 பேத்துல யாராவது ஒருத்தராவது தப்பிச்சா தானே நம்ம கொஞ்சம் ஏதோ முன்னுக்கு வரலாம். அதாவது இந்த விடியாமூஞ்சி வேலைக்கு போனா வேலை கிடைச்சாலும் கூலி கிடைக்காது அப்படிம்பாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி ஆகி போச்சு நம்ம பொழப்பு. வேலை கிடைக்குது, வேலைக்கு போறேன், கூலி கிடைக்கல அப்படிங்கிற மாதிரி. இப்ப பிரச்சனை இல்லை. ஒரு 8 தேதி வரைக்கும் பல்ல கடிச்சுக்கிட்டு இந்த ஜூன் மாசத்தை ஓட்டுங்க. 8ஆம் தேதிக்கு மேல செவ்வாய் பயிற்சி அப்படிங்கிறது இருக்கு. ராசி அதிபதி செவ்வாய் 9ஆம் வீட்டிலே இருந்தாலும் கூட அவர் போய் நீசமாகி போயிட்டார். ஒன்றும் பண்ண முடியாது, அவரால் எந்த சக்தியும் இல்லாம போயிட்டாரு. இப்ப 10ஆம் இடத்துக்கு செவ்வாய் வந்துருவார். சிம்ம ராசிக்கு அங்க இருக்கக்கூடிய கேதுவோட போய் இணைகிறார். ராசி அதிபதி 10ஆம் இடத்துக்கு வரார். அப்படிங்கிறது ஒரு முத்தான பலன்களை கொடுக்கக்கூடிய 10ஆம் இடம் அப்படின்னு சொல்லலாம். குறிப்பா செவ்வாய் 10ல இருக்காரு அப்படின்னாலே நமக்கு இடம் பூமி வாங்குற அளவுக்கு காசு வரும் அப்படின்னு அர்த்தம். அதுவும் ஞானகாரகன் கேதுவோட சேர்ந்திருக்காரு. அப்படிங்கும் போது பாத்தீங்கன்னா, இந்த நிலபுலம் சார்ந்து பெரிய அளவுல நீங்க சம்பாதிக்கலாம். அதாவது இப்போ ஒரு ரியல் எஸ்டேட் பண்றேன், போறேன் வரேன், இந்த மாதிரி தொழில இருக்கிறவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா, ஏதோ இங்கிட்டு வாங்கி இங்கிட்டு கொடுத்துட்டு 10 ரூபா கமிஷன் வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்கேன், ஒரு பிளாட் வித்தா 10,000 20,000 கிடைக்குது அப்படிங்கிறவங்களுக்கு எல்லாம் திடீர்னு பாத்தீங்கன்னா விலை கம்மியா ஒரு பிளாட் வரும். இதை ஏன் இன்னொருத்தன் வித்துக்கிட்டு நம்மளே வாங்கிக்கிட்டு அப்புறமா வேற யார்ட்டையும் மாத்திக்கிட்டா என்ன, எங்கேயா கடனை வாங்கி அதுக்கு உண்டான அட்வான்ஸ் கொடுப்போம் அப்படின்னு பார்த்தா ஒரு 10 லட்ச ரூபாய் வாங்கிட்டு இங்கிட்ட 5 லட்ச ரூபாய்க்கு மாத்தி விட்டுருவாங்க. அப்படி ஒரு விபரீத அதிர்ஷ்டம் அப்படிங்கறது அடிக்கும் தெரியுமா. அந்த மாதிரியான சிந்தனையெல்லாம் 10ஆம் இடத்துல கேதுவோட கூடக்கூடிய செவ்வாய் கொடுப்பார். ஏன்னா கேது ஞானகாரகன், ரொம்ப கரெக்டா தெளிவா சிந்திக்கக்கூடிய புத்தி அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். ராசி அதிபதியோட சேர்றதால கொஞ்சம் கோபத்தை குறைக்கணும். ஏன்னா செவ்வாய் கொஞ்சம் கோபத்தை கொடுத்துருவாரு. 10ல இருக்கும்போது கொஞ்சம் அதிகபட்ச கோபத்தையே கொடுப்பாரு. அப்ப ஒரு கடை வச்சிருக்கோம் அப்படின்னா நம்ம கனிவா பேசணும். வாடிக்கையாளர்கள்ட்ட அப்படியே மொல்ல பேசி நயமா பேசி வியாபாரத்தை பண்ணோம்னா 10 ரூபாய்க்கு வாங்க வந்தவன்ட்ட 100 ரூபாய்க்கு வியாபாரம் பண்ணிடலாம். 20 ரூபா லாபம் கிடைக்கிற இடத்துல 200 ரூபா லாபம் கிடைக்கும். அந்த மாதிரி எல்லாம் சம்பாதிக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது கிடைக்கும். அது மாதிரி நிறைய முதலாளிகளை உருவாக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது இது. ஒரு இடத்துல வேலை செய்யறேன், வேலை செய்ய பிடிக்கல, என்னத்த போ எவ்வளவு நாளைக்கு தான் இன்னொருத்தன்ட்டே வேலை செஞ்சுட்டு கிடக்கிறது, போ நம்மளா ஒரு தொழில் தொடங்கும், ஒரு வண்டி கிட்டே வாங்கியாவது ஓட்டுவோம், ஒரு காரு வாங்கி ஓட்டுவோம், இல்லை ஒரு டாடா ஏசி போட்டு ஓட்டுவோம். இந்த மாதிரியான சிந்தனை அப்படிங்கறதெல்லாம் உங்களுக்கு லேசா அப்படியே தலை தூக்கும். இது உங்களுக்கு நிறைய நன்மைகள் அப்படிங்கிறதையும் கொடுக்கும். அது மாதிரி தொழில் தொடங்கக்கூடிய முயற்சி உங்களுக்கு
அதிகபட்சமா இந்த மாசத்துல இருக்கும். எண்ணம் பூரா பாத்தீங்கன்னா வேலையை விட்டுட்டு எங்கேயாவது தொழில் செய்யணும் அப்படிங்கிற ரீதியில தான் இருக்கும். வேலைக்கு போகவே மனசு வராது. ஏதாவது ஒரு தொழில் தொடங்கி சாதிச்சு காட்டணும்டா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். அது மாதிரி அரசியல் துறைக்கு ஆதிபந்தம் கொண்டவரே செவ்வாய் தான். அவர் இப்ப 10ஆம் இடத்துக்கு ஞானகாரகன் கேதோட வந்திருக்காருன்னா, அரசியல் அப்படின்னாலே இல்லாத தில்லாலங்கடி வேலை எல்லாம் நடக்கும். நம்மள வளரவே விட முட்டைகிறானோ, போட்டு அமுக்குறானோ அப்படின்னு நினைச்சவங்க எல்லாம் கூட இதுக்கு மேல இவங்களை நம்பி பிரயோஜனம் இல்லை, புது ரூட் எடுத்து நம்மள நாமளே வளர்த்து கொண்டா அப்படின்னு சொல்லிட்டு பெரிய ஒரு வளர்ச்சி அப்படிங்கறத காட்டுவீங்க. உத்தியோகத்திலையும் பாத்தீங்கன்னா நல்ல கௌரவ அந்தஸ்தெல்லாம் கிடைக்கும். ஒரு இடத்துல வேலைக்கே இருக்கேன், வேலையை விட்டு போகணுங்கிற நிலைமை வந்தாலும் நம்மள விட மாட்டாங்க. இப்ப இவ்வளவு நாளா நம்மள மதிக்காதவங்க கூட ஐயோ விட்டா போயிடும், அவனை விடக்கூடாது, இவன மாதிரி ஆள் நமக்கு கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு வாப்பா உனக்கு என்னப்பா நான் செய்யல போப்பா வாப்பான்னு மேல எரிஞ்சு விழுந்த மேலதிகாரி எல்லாம் இப்ப நம்மள்ட்ட நயமா பேசுவாங்க. வா என்ன இப்ப எவ்வளவு வாங்குற சம்பளம், 20 ரூபா வாங்குறியா, இருந்தா இன்னும் 5 ரூபா சேர்த்து தரேன் விடு, என்னத்த போய் இதனால இருந்துட்டு அப்படின்னு நம்மள துரத்தி இழுத்து பிடிப்பாங்க. நமக்கே ஆச்சரியமா இருக்கும், அடப்பாவீங்களா இது தெரிஞ்சுதான் நான் முன்னாடியே வேலையை விட்டு போறேன்னு ஆக்டிங்க போட்டிருப்போனே அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அந்த அளவுக்கு உங்களுக்கு நிறைய நன்மைகள் அப்படிங்கறதெல்லாம் நடக்கும். அது மாதிரி சுக்கிர பகவான் இதுவரைக்கும் மீனத்துல இருந்த சுக்கிரன் இந்த மாசத்துல மேசராசியில இருப்பாரு. அப்ப அங்க இருந்துகிட்டு உங்களோட ராசிக்கு 12வது வீட்டை பாக்குறார். இது ஒரு விபரீத ராஜயோகம். இதான் திட்டமிடாமல் செய்யற காரியங்கள்ல வெற்றி கிடைக்கக்கூடிய அமைப்பு. நிறைய ஆடை ஆபரண சேர்க்கை இருக்கும், நிறைய கீழே கிடந்து காசு கிடைக்கும். இது நான் இன்னும் விளையாட்டுக்கு சொல்லலை. ரோட்ல போயிட்டு இருப்பீங்க, 500 1000 கீழே கிடந்து எடுக்கலாம். சில பேருக்கு கோல்டு கூட கீழே கிடந்து எடுப்பீங்க. இது மாதிரி நம்ம உழைக்காம வரக்கூடிய வருமானம் அப்படிங்கறதெல்லாம் கிடைக்கும். சில பேருக்கு ஏதாவது பங்காளிகள் வகையில ஏதாவது சொத்து சேர்க்கை கிடைக்கலாம், இல்ல மனைவி வழியில சொத்து சேர்க்கை கிடைக்கலாம், இல்ல பங்காளிகள் வகையில யாராவது வாரிசு இல்லாத சொத்து இருக்கும், அது உங்களை சேரக்கூடிய அமைப்பு. இது எல்லாத்தையும் இந்த அமைப்பு அப்படிங்கறத கொடுக்குதுங்கிறத தான் கணக்கு சொல்லுது. அதோட இந்த மாசத்துல புதன் அப்படிங்கிறவர் பாத்தீங்கன்னா பெரும்பகுதி நாட்கள் மிதுன ராசியில தான் இருக்க போறாரு. அதாவது 2ஆம் தேதி மிதுன ராசிக்கு போறாரு, 22ஆம் தேதி வரைக்கும் அவரு அங்கதான் இருக்க போறார். அதோட குருவோட புதன் சேர்றார். அதாவது 8ஆம் இடம் அஷ்டமஸ்தானம் அப்படி இருந்தாலும் கூட மறைந்த புதனால் நிறைந்த தனலாபம் அப்படிங்கிறது தகுன இதுவும் வண்டி வாகனம் வாங்கணும், நிலப்புலம் வாங்கணும் அப்படிங்கிற கணக்கை தான் கூட்டி காட்டுது. அப்ப இந்த கிரகங்களோட கணக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஏதோ ஒரு ரூபத்துல ஒரு பிளாட் வாங்கணும், மண் வாங்கணும், மனம் வாங்கணும்னு சொல்லுது. அதனால இடங்கடா வாங்குற மாதிரி இருந்தா புடிச்சு போடுங்க. 10 ரூபா கூட கிடைக்குது, விலை ஒன்றும் சரியா அமையல அப்படின்னு கூட பார்க்க வேண்டியதில்லை. இந்த மாதிரியான கணக்கு இருக்கிற காலகட்டத்தில் இடம் ஒன்று வாங்கி போட்டீங்கன்னா அது பல மடங்கு லாபத்துக்கு விலை உயர்ந்து வித்து உங்களை பெரிய கோடீஸ்வரன் ஆக்கிடும். அதை கொஞ்சம் நாம சரியா பயன்படுத்திக்கிறது அப்படிங்கிறது நல்லது. அதே மாதிரி சில பேருக்கு வாகனம் வாங்கக்கூடிய யோகம் அப்படிங்கிறதும் இந்த காலகட்டத்தில் இருக்கும். சனி பகவான் 5ஆம் இடத்துல இருக்கார், நல்ல அமைப்பு தான். இதை பற்றிலாம் நீங்க ஒன்றும் பெருசா பயப்பட வேண்டியதெல்லாம் கிடையாது. பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல சனி இருக்காரு. இந்த கிரகங்களோட கணக்கு எல்லாமே சரியா இருக்கு அப்படிங்கிறப்ப சனியோட அணுக்கிரகம் வேணும் அப்படின்னா சனி 5ஆம் இடத்துல இருக்கும்போது குலதெய்வத்தை போய் சரணடைங்க. குலதெய்வம் தெரியாதவங்க இஷ்ட தெய்வம் எல்லை தெய்வத்தை வணங்குங்க. முடிஞ்ச வரைக்கும் குலதெய்வ கோவிலுக்கு மாசத்துல ஒரு தடவையாவது போயிட்டு குலதெய்வத்துக்கு நெய் தீபம் ஏத்துங்க, இல்ல இழுப்ப எண்ணெயால தீபம் ஏத்துங்க. குலதெய்வத்தை மனசார வேண்டிக்கிட்டு குலதெய்வ கோயில்ல ஒரு பொங்கல் இட்டு படையல் இட்டுட்டு குலதெய்வத்துக்கு ஏதாவது நேர்த்தி கடன் இருந்து நிறைவேற்றாம இருந்தா நிறைவேற்றுங்க. அப்படி இப்ப நிறைவேற்றுற கால சூழல் இல்லை அப்படின்னா அதுக்கு குலதெய்வத்திட்ட மனசார வேண்டி ஒரு குறிப்பிட்ட நாளை சொல்லி வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி நேர்ந்துக்கிட்டு வாங்க. அது மாதிரி முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய தர்ப்பணங்களை முறையா செய்யுங்க. அதே மாதிரி அமாவாசை நாட்கள்ல அவசியம் நீங்க மாமிச உணவுகளை தவிர்த்துட்டு சுத்தபத்தமா விரதம் இருக்கணும். அன்றைய தினம் ஒரு 7 ஏழைகளுக்கு அன்னதானம் அப்படிங்கறத பண்ணுங்க. வாழ்க்கை இதுக்கு மேல ரொம்ப நல்லா இருக்கும். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு வாழ்த்துக்கள்.